Hi everyone, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு மேக்கப் ரிலேட்டட் டாபிக் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது கொஞ்சம் லாங் வீடியோ தான், எவ்வளோ தூரத்துக்கு போகுதுன்னு தெரியல. பட் கண்டிப்பாக உங்களுக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கைடு மாதிரி உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் புதுசாக இப்போ நீங்கள் மேக்கப் உள்ள போகிறீங்க, இல்லை மேக்கப் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இந்த ஒரு திங்ஸ் வந்து ஒரு ஃபியூ திங்ஸ் வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் மேக்கப் பற்றி. ஸோ ஃபஸ்ட்டு திங் வந்து என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக உங்களுடைய ஒரு ஸ்கின் டைப் வந்து என்னங்கிறது தெரிஞ்சிருக்கணும். பிகாஸ் ஸ்கின் டைப் என்ன என்னென்னு தெரிஞ்சால் அப்படி தான் உங்களுக்கு மேக்கப் ப்ராடக்ட் வந்து சூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நீங்கள் ஆல் ஸ்கின் டைப் ப்ராடக்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம், தப்பே கிடையாது. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்கின் டைப்புக்கு தகுந்த மாதிரி உள்ள ப்ராடக்ட் வந்து போடும்போது உங்களுக்கு நல்லா லாங் லாஸ்டிங்காக ஃப்ளாலஸாக ஸ்டேயிங் போகும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கும் எந்த ஒரு அன்கம்ஃபர்டபுள்னஸ் உங்களுக்கு வந்துட்டு இருக்காது. ஸோ அதுக்காக தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஸ்கின் டைப் என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆயிலி ஸ்கின்னாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மேட்டிஃபைங் அந்த மாதிரி ப்ராடக்ட் போகலாம். ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா டிவி ப்ராடக்ட் போகலாம். காம்பினேஷன் ஸ்கின் அப்படின்னா நீங்கள் ஹைட்ரேட்டிங் ப்ராடக்ட் வந்து போய்க்கலாம். நார்மல் ஸ்கின்னா நீங்கள் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி உங்களுக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு சொன்னால் லிக்விட் ப்ராடக்ட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். லைக் லிக்விட் ஃபவுண்டேஷன், லிக்விட் கன்சீலர், இது எல்லா ஸ்கின் டைப் உள்ளவங்களும் தாராளமாக அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து தெரிஞ்சுக்கணும். செகண்ட் வந்து என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக உங்கள் ஸ்கின் டோன் ஷேடு என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதுவுமே மேக்கப்பில் ரொம்ப 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 முக்கியமான ஒரு பாயிண்ட். அது வந்துட்டு நிறைய பேர் வந்து அதுதான் தப்பு, அதுதான் செய்கிற தப்பு வந்து அதுதான். ஸ்டோரில் போய் பார்த்து, ஸோ அந்த ஸ்டோரில் உள்ளவங்க வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த லைட்டில் போட்டு பார்த்து அதை வாங்கிட்டு வந்துடுறது. கடைசியில் அது காசு வேஸ்ட்டு தான். ஸோ ஏற்கனவே நான் அதை சொல்லியிருப்பேன், ஃபவுண்டேஷன் ஷேடு வந்து எப்படி சூஸ் பண்ணணுங்கிறது நான் உங்களுக்கு டீட்டெயில் வீடியோ போட்டிருப்பேன். சேனலில் செக் பண்ணி பாருங்கள். முடிஞ்சால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ எஸ், நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஸ்கின் டோன் என்ன, அதுக்குள்ளே ஷேடு வந்து என்னங்கிறது கண்டிப்பாக வந்து தெரியணும். அதுவுமே ரொம்ப 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 ஒரு முக்கியமான பாயிண்ட் மேக்கப்பில் வந்துட்டு. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கிறங்க. அதுவும் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபேர் ஸ்கின் டோனா, மீடியம் ஸ்கின் டோனா, டஸ்கி ஸ்கின் டோனா, டீப் ஸ்கின் டோனா, அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறங்க. தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ராடக்ட் போடும்போது ரொம்பவே நல்ல நேச்சுரலாக, சீம்லெஸ்ஸாக, ஃப்ளாலெஸ்ஸாக, அட் த சேம் டைம் ரொம்ப பார்க்குறதுக்கு ஒரு ஸ்கின் பிளெண்டிங் ஃபினிஷ் உங்களுக்கு வந்துட்டு கொடுக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். ஆர்டிஃபிஷியலாக உங்களுக்கு வந்துட்டு காட்டாது. ஸோ அதனால தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற மேக்கப் ப்ராடக்ட் வந்து உங்கள் ஸ்கின் டோன், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு மீடியம் டு டஸ்கிங்கும் போது நான் அதுக்கு தகுந்த மாதிரி உள்ள ப்ராடக்ட் நான் ஷேடு யூஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப நேச்சுரலாக அழகாக எனக்கு வந்து காட்டும். ஸோ அது மாதிரி யூஸ் பண்ணிக்கிறேங்க. இதுவுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். தேர்டு வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ப்ராடக்டோட பேசிக் நாலேஜ் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மேக்கப் ப்ராடக்ட் ஒரு ஃபியூ ப்ராடக்டாக தெரிஞ்சிருக்கணும். பேஸ் மேக்கப்பில் உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெயிட் பண்ணுங்க, நான் வந்து காட்டுறேன். இப்போ பேஸ் மேக்கப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி, ஸோ இது வந்து ப்ரைமர், ஃபேஸ் ப்ரைமர் அப்படிங்கிறது தெரியணும். ஸோ இதுன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் ஃபவுண்டேஷன் எப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெரியணும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கன்சீலர், பவுடர், இந்த மாதிரி பேசிக் திங்ஸ் உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ மேக்கப்பில் இது வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதுக்கு நம்ம எதோட போடலாம், அது வந்துட்டு அப்படி மாதிரி போட்டுக்கலாம். எப்படி ஸ்டெப் வைஸாக போடுறது, எப்படி நம்மளாம் ரேண்டமாக போடுறது. மேக்கப்புக்கு ரூல்ஸ் கிடையாது. பட் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சில இது நம்ம ஃபாலோ பண்ணி யூஸ் பண்ணும்போது ரொம்பவே நமக்கு மேக்கப் வந்து லாங் லாஸ்டிங்காக, நேச்சுரலாக, ஃப்ளாலஸாக, சீம்லெஸ்ஸாக இருக்கும். பார்க்க பியூட்டிஃபுல்லாக நமக்கு வந்துட்டு இருக்கும். ஒரு ஸ்கின் லைக் ஃபினிஷ் மாதிரி நமக்கு வந்துட்டு கிடைக்கும். ஸோ அதுக்காக வந்து சொல்கிறது தான். ஸோ அதனால் நான் வந்து என்ன சொல்லுவேன் சொல்லுவேன், கண்டிப்பாக ப்ராடக்ட்டோட பேசிக் நாலேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுவுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அது தெரிஞ்சால் தான் உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா மேக்கப் அப்ளை பண்ணுறதுக்குண்டே ஒரு இது உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். ஓகே, இது ஒன்று. நெக்ஸ்ட் திங், ஃபோர்த் திங் வந்து என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் மெத்தட் வந்து தெரியணும். ஸோ சும்மா நம்ம எடுத்தோம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து ப்ரைமரை எடுக்கிறோம். எடுத்து இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா 2 கையிலாம் ப்ரைமர் வந்து அப்ளை பண்ணுறாங்க. அப்படிலாம் நான் வந்து எனக்கு அது பிடிக்கவே செய்யாது. ப்ரைமர் ஜஸ்ட் எடுக்கிறோமா, ஃபிங்கரில் இந்த மாதிரி டேப் பண்ணுறோமா. மேக்கப்புக்கு எப்போவும் நம்ம டைம் எடுக்கணும். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய குயிக் மேக்கப் லுக்லாம் வந்து பார்க்குறேன். அதெல்லாம் நமக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்கிறது எப்படியாவது அங்கே வந்துட்டு நமக்கு இதாக இருக்கும். பெரிய பெரிய எக்ஸ்பர்ட் மேக்கப் ஆர்டிஸ்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்குலாம் எந்த ப்ராப்ளம் வராது. வீடியோஸில் ஒரு சில பேர் தெரிஞ்சு பண்ணுவாங்க, ஒரு சில பேர் தெரியாமல் பண்ணுவாங்க. எல்லாமே வந்துட்டு இருக்குது. ஸோ நம்ம அதை பற்றிலாம் பண்ணக்கூடாது. நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி குயிக் மேக்கப் லுக்லாம் நம்ம பழகிட்டோம்னா தாராளமாக நம்ம அந்த மாதிரி வேகமாக வந்து பண்ணிக்கலாம். பட் மேக்கப்புக்கு எப்பவும் டைம் வந்து எடுத்துக்கிறோங்க. அது மாதிரி அப்ளிகேஷன் மெத்தட் வந்து தெரியணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து அப்ளை பண்ணுறது, எதுக்கு எதோட வந்து போடுறது, எதோட எதை லேயர் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பேஸ் மேக்கப் போட்டால் ப்ரைமர் போட்டு பேஸ் மேக்கப் போட்டோம் அப்படின்னா நமக்கு பேஸ் மேக்கப் லாங் லாஸ்டிங்காக வச்சுருக்கும். இன்னுமே நமக்கு லாங் லாஸ்டிங் வேண்டாம், பேஸ் மேக்கப்பை பவுடர் போட்டு செட் பண்ணணும். இந்த மாதிரிலாம் நமக்கு வந்து தெரியணும். இன்னுமே லாங் லாஸ்டிங் வேண்டாம், செட்டிங் ஸ்ப்ரே போட்டு நம்ம செட் பண்ணிக்கணும். இந்த மாதிரிலாம் நமக்கு வந்து தெரியணும். ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ரொம்பவே நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக நம்ம ஏனாதானு எடுத்தோம், சும்மா கவுத்தோம், அப்ளை பண்ணுறோம். ஒரு சில வீடியோலாம் பார்க்குறேன். ஏன்னா இப்படி பம்ப் பண்ணுறாங்க, வேகமாக அப்ளை, அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஃபிங்கர்ஸில் அப்ளை பண்ணுறாங்க. கண்டிப்பாக
நம்ம அதெல்லாம் பண்ணவே கூடாது. ஃபிங்கரில் இப்போ அப்ளை பண்ணுறது ஃபிங்கரில் அப்ளை பண்ணணும், டூல்ஸில் அப்ளை பண்ணுறது டூல்ஸில் அப்ளை பண்ணணும். இது என்னோட ப்ரிஃபரன்ஸ் தான். நெக்ஸ்ட்டு சொல்ல வரது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக டூல்ஸை பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ரஷ்னால் உங்களுக்கு ஃபவுண்டேஷன் ப்ரஷ், இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு காம்பாக்ட் பவுடர், இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு என்ன சொல்லலாம், ஒரு கான்டியூர் ப்ரஷ், இந்த மாதிரிலாம் உங்களுக்கு தெரியணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஐஷேடோ பிளெண்டிங் ப்ரஷ், இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாட் ஐஷேடோ ப்ரஷ், இந்த மாதிரிலாம் உங்களுக்கு பேசிக் ப்ரஷ் நாலேஜ் வந்து தெரிய வரணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆங்குலர், ஃப்ளாட் ப்ரஷ், ஐப்ரோஸ், இதுக்கெலாம் வந்துட்டு தெரிஞ்சுக்கணும். நான் ப்ரஷஸ் பற்றி வீடியோ முன்னாடிலாம் நிறைய போட்டிருப்பேன், செக் பண்ணி பாருங்கள். முடிஞ்சால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அப்படின்னா கம்யூனிட்டி போஸ்ட்டில் உங்களுக்கு வந்து போடுறேன், செக் பண்ணி பாருங்கள். எஸ், அந்த மாதிரி கண்டிப்பாக அந்த டூல்ஸ், அந்த ப்ரஷஸ் டூல்ஸ் பற்றியுமே தெரிஞ்சுக்கணும். நம்ம பேஸ் மேக்கப் ப்ராடக்ட் முடிஞ்ச அளவுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரைமர், ஃபவுண்டேஷன், கன்சீலர்ஸ், ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஃபிங்கர்ஸாலே போட்டுக்கலாம். பட் நம்ம வந்து பவுடர்ஸ், இந்த மாதிரி பவுடர்ஸ்லாம் நம்ம வந்து போடும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நமக்கு பவுடர் ப்ரஷ் வந்து தேவைப்படும். ஈவன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து லிக்விட் ப்ளஷஸ் இதெல்லாம் நம்ம போடுறோம், பவுடர் ப்ளஷஸ்லாம் கண்டிப்பாக இந்த மாதிரி ஆங்குலர் பவுடர் ப்ளஷ் வந்து தேவைப்படும், பவுடர் ப்ரஷ் வந்து தேவைப்படும். அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா க்ரீம் ப்ளஷ் போடணும், நம்ம ஃபிங்கர்ஸ்லேயே போட்டுக்கலாம், இல்லை செப்பரேட்டாக பிளெண்டரோ இந்த மாதிரி தேவைப்படும், அது வந்து பார்த்துக்குறோங்க. அதுவுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மேக்கப் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது அதுவும் வந்து தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம எவ்வளவோ மேக்கப் வந்து பார்க்குறோம், என்ன நம்ம மேக்கப் போட்டாலுமே கண்டிப்பாக அந்த ஆயிலினஸ் வந்து வரதான் செய்யும். அது நம்ம ஸ்கின்னோட நேச்சுரல், அதை நம்ம யாராலுமே தடுக்க முடியாது. நமக்கு மேக்கப் ப்ராடக்ட் வந்து அப்படியே இருக்கும், கலையாமல் கொள்ளாமல். பட் அதுக்கு மேலே நமக்கு ஆயில் இதெல்லாம் நமக்கு வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யூ ஹேவ் டு யூஸ் அ டாயில் டிஷ்யூ பேப்பர், ஒரு பிளாட்டிங் ஷீட்ஸ், இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை மேக்கப் ரொம்ப நேரத்துக்கு நான் நிற்கும் அப்படின்னா ஜஸ்ட் செட்டிங் ஸ்ப்ரே போட்டு நீங்கள் டாப் பண்ணிக்கலாம். செட்டிங் ஸ்ப்ரே போட்டு நீங்கள் டாப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்கப் வந்து லாங் லாஸ்டிங் இருக்கும். யூஸ்வல் ஸ்டேயிங் பவரோட எக்ஸ்ட்ரா ஸ்டேயிங் பவர் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ ப்ரைமர், செட்டிங் ஸ்ப்ரே, செட்டிங் பவுடர் இதெல்லாம் நீங்கள் போடும்போது நல்ல லாங் ஸ்டே உங்களுக்கு வந்து மேக்கப் வந்து இருக்கும். இது நான் கண்டிப்பாக கண்கூட பார்த்த ரிசல்ட். ஸோ இப்போ சப்போஸ் நீங்கள் செட்டிங் ஸ்ப்ரே போட்டாலுமே கூட ஒரு சில ஹியூமிட் கிளைமேட், நம்ம இந்தியன் கிளைமேட்னு தெரியும், ரொம்ப ஹாட் அண்ட் கிளைமேட், ஐயோ நான் சென்னையெலாம் வந்தேன் அப்படின்னா வீட்டில் இருக்கவும் முடியாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏசி ஓடினாலுமே கூட ஹீட் வந்து இறங்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி வந்துட்டு இருக்கும். எங்கே இருந்தாலும் இப்போ என்ன வெயில் அதிகமாக தான் வந்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி டைமில் நமக்கு கண்டிப்பாக நான் வரத்தான் செய்யும். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா டாய்லெட் டிஷ்யூ பேப்பர் ஒரு பிளாட்டிங் டிஷ்யூ பேப்பர் இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம பிளாட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸஸ் ஆயிலை மட்டும் ரிமூவ் பண்ணும், மேக்கப் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம அதுக்கு மேலே பவுடர் வேண்டாம், டச்சப் பண்ணிக்கலாம், அது நம்ம விருப்பம். ஸோ அந்த மாதிரி திங்ஸுன்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ கண்டிப்பாக ஒரு மேக்கப்பில் நீங்கள் போகிறீங்க, நம்மளாக சுயமாக மேக்கப் வந்து கற்றுக்கணும், நமக்கு மேக்கப்பை இதை பற்றி நம்ம பண்ணுறதுக்கு இது தெரியணும் அப்படின்னா இது வந்து கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது நான் சொன்ன இந்த ஒரு 6-7 திங்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ இது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எவ்ரி டைம் மேக்கப்பில் நீங்கள் புதுசாக போகிறனாலும் சரி, ப்ராடக்ட் வாங்கினாலும் சரி, ஃபஸ்ட்டு நீங்கள் இதெல்லாம் வந்து கற்றுக்குறங்க, இதை பற்றி தெரிஞ்சுக்கிறங்க. என்னோடய வீடியோவை பார்த்து கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை தெரிஞ்சுக்கிட்டு தென் நீங்கள் மேக்கப்பில் மூவ் பண்ணுங்கள். மேக்கப் பண்ணால் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இதான் கைஸ் என்னோட ஒரு சின்ன ஒரு இது மாதிரி. ஸோ வீடியோவும் சீக்கிரத்தை வந்து முடிஞ்சிருச்சு. நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்கு சொல்லிட்டேன். லாங்காக டீட்டெயிலாக இன்னொரு இதில் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக தெரியும். ஸ்கின் டைப், ஸ்கின் ஷேட், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் நாலேஜ், உங்களுக்கு அப்ளிகேஷன் மெத்தட், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டூல்ஸ் அண்ட் ப்ரஷஸ் பற்றி தெரியணும், மேக்கப் எப்படி லாங் லாஸ்டிங்காக வச்சுக்கணுங்கிறது இதெல்லாம் தான். ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக வந்து பார்த்துக்கோங்க. இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேக்கப் வந்து நம்ம எதுக்கு எப்படி வேணாலும் பண்ணலாம், பட் கரெக்டாக தெரியணும் ப்ராடக்ட் எதை எப்படி போடணும், எதை எந்த மாதிரி பண்ணணும். பட் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸ்கின் டைப்புக்கு தகுந்த மாதிரி உள்ளது போடுறது. அப்படின்னா நம்ம லிக்யூட் போடலாம், லிக்யூட் எல்லா ஸ்கின் டைப் உள்ளதும் போட்டுக்கலாம். ஸ்கின் ஷேட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபவுண்டேஷன் போடுறீங்க அப்படின்னா எக்ஸாக்ட் மேட்சாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கணும், அது மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் ஒரு ப்ராண்டில் போகிறீங்க, உங்களுக்கு அந்த பிராண்டில் உங்களுக்குள்ள ஷேட் அவைலபிளாக இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம என்ன பண்ண முடியும், வேறு பிராண்டில் உள்ள ஃபவுண்டேஷன் வாங்கி நம்ம போட வேண்டியதான். அந்த மாதிரி உங்களுக்கு வந்து இருக்குது. மிக்சிங் டெக்னிக்லாம் புதுசாக இருக்கிறவங்களுக்கு அந்த அளவுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிஸ் இருந்தால், அதை பற்றி நாலேஜ் இருந்தால் ஹெல்ப் ஆகும், மற்றபடி அது ஹெல்ப்பாக இருக்காது. ஸோ பிகினர்ஸாக இருந்தாலும் ஒரு புதுசாக நீங்கள் மேக்கப்பில் போகிறீங்க, மேக்கப்பில் வாங்குறீங்கனாலும் ஒரு ஃபவுண்டேஷன்லாம் வாங்கும்போது கண்டிப்பாக உங்கள் ஸ்கின் மேட்சிங் ஷேட் உள்ளதும் வாங்கிக்கணுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபவுண்டேஷன் இல்லை கன்சீலர் இருந்தாலும் சரி, அது உங்கள் விருப்பம். ஓகே, ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்சோ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் சேரும். நீங்கள் தேவைப்பட நீங்கள் வந்து பார்க்கலாம். இதை பற்றி டவுட் இருந்தால் கண்டிப்பாக நான் கமெண்ட் வந்து கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சாங்கிறதையும் கமெண்ட்டை தெரியப்படுத்துங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். டேக் கேர், ஸ்டே சேஃப், லவ் யூ ஆல். கண்டிப்பாக அந்த ஸ்டெப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணி இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தென் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வாங்க, மேக்கப்பில் நுழைங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ பாய்.